ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது அது யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். எனக்கு பிரியமானவர்களே, நான் எபிரேயன் என்ற சொல்லுக்கு ஆபிரகாமின் வழிவந்தவர்கள், ஆற்றுக்கு அப்புறத்திலிருந்து வந்தவர்கள், இக்கரைப்பட்டவர்கள் என்று அர்த்தம். இக்கரைப்பட்டவர்கள் சகலவிதமான விக்கிர வழிபாடுகளை விட்டு, அடையாளத்தை விட்டு, குடும்ப ஊர் சொத்துக்கள் சொந்தங்கள் பந்தங்களை விட்டு பிரித்தெடுத்து அழைக்கப்பட்டவர்கள் தான் எபிரேயர்கள். ஆகவே எபிரேயர்கள் என்று சொல்வது விக்கிரக வழிபாடுகளை அகற்றிவிட்ட யெகோவா தேவனை, மெய் தேவனை, ஒரே தேவனை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வணங்குகிற ஜனங்களாகிய கிறிஸ்து அவர்கள் என்கிற கிறிஸ்தவர்களையும் குறிக்கிறது. முதலாக அந்தியோகியா பட்டணத்தில் கிறிஸ்துவை பின்பற்றினால் கிறிஸ்தவர்கள் என்று பெயரிட்டார்கள். இன்றைக்கு நாம் யாரை பின்பற்றுகிறோம்? அடுத்த ஒரு காரியம், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். இன்றைக்கு அவன் பயபக்தி உள்ளவனா? கீழ்ப்படியாதவன், தேவ கட்டளை மீறினவன், நினிவேக்கு போக கூறினால் அதற்கு நேர் எதிர் திசையில் இருக்கிற தர்ஷீஷுக்கு போக துணிந்தவன். அவன் சொல்லுகிற கூற்று, நான் பயபக்தி உள்ளவன். நம்ம ஆண்டவர் சர்வலோகாதிபதி, சர்வத்தையும் படைத்தவர் தான், அது அனைவருக்கும் தெரியும். இன்றைக்கு கிறிஸ்துவும் ஏன் அவமதிக்கப்படுகிறார் என்று சொன்னால், பெயர் கிறிஸ்துவர்களாகவே நான் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற ஜனங்கள். நான் எபிரேயன் என்று சொல்லப்பட்டது போல இன்றைக்கு அநேகர் நாங்கள் நாடார் கிறிஸ்தவர்கள், நாங்கள் செட்டியார் கிறிஸ்தவர்கள், நாங்கள் முதலியார் கிறிஸ்தவர்கள், நாங்கள் பறையர் கிறிஸ்தவர்கள் சொல்லி தங்கள் ஜாதியுடைய பெயரையும் ஒட்டி வைத்து கொண்டு தங்கள் சமுதாயத்துக்காக செயல்படுவது யூதாஸ் காரியோத்து என சொல்லப்பட்ட இயேசுவை காட்டி கொடுத்தவனை தான் குறிக்கிறது. காரியோத்து கத்தி வைத்திருந்தவன். அவன் தன்னுடைய ஜனம், தன்னுடைய வம்சத்தில் ஒரு விடுதலை வீரன் வர வேண்டும் என்று சொல்லிதான் அவன் இயேசுவோடு சேர்ந்தவன். இயேசு ஒரு ராஜ்யத்தை, ரோமர்களுக்கு விரோதமாக ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று நம்பிக்கொண்டிருந்தான். ஆனால் அவர் ஸ்தாபிக்கவில்லை. அவர் சொன்ன வேறொரு ராஜ்யத்தை சொல்லும் பொழுது அவன் கோபமடைந்தவனாய் இயேசுவை காட்டி கொடுத்தான். இன்றைக்கும் அநேகர் இயேசுவை எப்படி காட்டி கொடுக்கிறார்கள்? ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே பவுலும் சொல்லுகிறார், நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன். 7வது வசனத்தில் இப்படியா சொல்லுகிறார், ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்த எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். படிப்பு, பதவி, பட்டம், அந்தஸ்து, ஸ்தானம், பிறந்த ஜாதி, பிறந்த கோத்திரம் எல்லாவற்றையும் பவுல் தூக்கி எறிந்துவிட்டு, ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். விருத்த சேதனம், பிரித்து எடுக்கப்பட்டவன். எபிரேயன் பிரித்து எடுக்கப்பட்டவன். கிறிஸ்தவன் பிரித்து எடுக்கப்பட்டவன். உலகத்திலிருந்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, உங்களை உலகத்திலிருந்து பிரித்து எடுத்து என்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாக ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து ஆவிக்குரியனாய் மாற்றி மறுபடியும் பிறக்க வைத்து சீஷர்களாய் மாற்றி லோகராஜ்யத்தின் பொக்கிஷங்களை கொடுத்து கனிகளை கொடுத்து உங்களை ஓநாய் கூட்டத்துக்குள்ளாக அனுப்புகிறேன். அவைகள் உங்களை ஒருவேளை பீறி போடும். அவைகளை நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக ஆடுகளாய் மாற்றுங்கள் என்று சொன்ன கர்த்தர் நாய்கள் தான். ஆனால் ஆட்டின் தோலை போர்த்தி கொண்டு இங்கு ஒரு மாதிரி, அங்கு ஒரு மாதிரி, வேலை ஸ்தானத்தில் ஒரு மாதிரி, அவையில் ஒரு மாதிரி, சர்ச்சில் ஒரு மாதிரி, சமுதாயத்தில் ஒரு மாதிரி என்று சொல்லி இரட்டை வேஷம் போட்டு கொண்டு இருக்கிற எபிரேயர்கள், மனம் திரும்புங்கள் எனக்கு பிரியமானவர்களே. பரிசுத்தத்துக்காக யோசேப்பு போத்திபாருடைய மனைவியின் கையில் தன்னுடைய வஸ்திரத்தை தொலைத்து விட்டவனாய் நிர்வாணமாய் ஓடி போகும் பொழுது, நீர் கொண்டு வந்த ஒரு எபிரேயன் என்று சொல்லி அவன் அடையாளம் காணப்பட்டான். ஒரு எபிரேயன், பிரித்தெடுக்கப்பட்டவன், ஆசா பாசங்கள் இச்சைகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இக்கரைப்பட்டவர்கள், உலகத்தின் கரையிலிருந்து விடுபட்டவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தோய்த்து எடுக்கப்பட்டவர்கள். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய அடையாளமாகிய கிறிஸ்து என்கிற அடையாளத்தை தயவு செய்து தொலைத்து விடாதீர்கள். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களுடைய இருதயத்தில் பேசி இந்த புது வருஷத்திலே கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக, மனிதர்களை அல்ல, மார்க்கத்தை அல்ல, மதத்தை அல்ல, கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக மறுபடி பிறந்தவர்களாய் மாறுங்கள். கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பாதுகாப்பாராக. ஆமென்.